சிக்கன் அதுதான் வந்து வெண்மலை. இந்த பிரியாணிக்கு கொளுத்தி போட்ட விஷயமே. அங்க மலையில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த முருகன் மாநாடு வரையும் வந்திருக்கு. அமித்ஷாவுமே வந்து ஆமா, சொல்லியிருக்கிறார்ல. இந்த மத கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்முடைய கடவுள்கள் எல்லாமே மண் சார்ந்த, குலம் சார்ந்த, இனம் சார்ந்த கடவுள்கள். கெடா வெட்டி பொங்க வைக்கிறது ம். அப்படின்றது ஒரு சமூக நிகழ்வு சொல்றோம் இல்லையா? ம். அந்த வேலன் விரியாடல் அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டோம்னா அதை பற்றி நல்லா விரிவா சொல்லியிருக்கிறாங்க இலக்கியங்கள்ல. ம். சங்க இலக்கியத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல எல்லாமே கடா வெட்டி இதை பொங்க வச்சிருக்கிறாங்க. ம். அது நம்ம வரலாற்று ரீதியா நம்ம பார்க்கும்போது ஹியூமன் எவல்யூஷன்லயே நம்ம பார்க்கும்போது ம். பரிணாம வளர்ச்சியில மனித இனம் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய உணவு அப்படின்றது இறைச்சி. இறைச்சி. ஊன் ஊன் உணவு. சத்யோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா. என்னப்பா நம்ம டீம் வந்து திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், அது திருவண்ணாமலைக்கு நம்ம டீமு போயிருந்ததுக்கு காரணம் அங்கே ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே செலக்ட் பிளேசஸில் ஜோனெல்லாம் எலெக்ஷனுக்காக. தேர்தலுக்காக இல்லை, தேர்தலை முன்வைத்து இன்றைக்கு கள நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்ட்டு அதாவது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் நம்ம ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டடி இட் இஸ். கருத்து கணிப்பு மட்டும் இல்லை இது. அதனால் இப்போதைக்கு இந்த பைலட் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறது அந்த இதுக்கான அந்த ப்ரிலிமினரி முயற்சிகள் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அம்சமாக தான் நம்ம திருவண்ணாமலையில் நம்ம டீம் இப்போது அந்த ஆய்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க, டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த திருவண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டு கேட்குறதுனா என்னன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம பல இடங்களில் இந்த ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இதை ஏன் குறிப்பிட்டு கேட்குறீங்க? அதான் நிச்சயமாக நம்ம ஆடியன்ஸுக்காக கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்றது நீங்கள் ஆடியன்ஸுக்காக நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களேன். அதான் திருவண்ணாமலை கோயிலில் வந்து ஒரு தம்பதியர்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. ஆமாம், அதாவது அவங்க அந்த ஊருக்காரவங்க தான். இப்போ மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்குள்ளே பிரகாரத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதை வந்து அதாவது பிரியாணி சாப்பிட்டதா கோயிலுக்கு வந்த மற்ற பக்தர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள போலீஸ் வந்து திட்டி நீங்கள் எப்படி இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பதியர்கள் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இவங்க சாப்பிட்டது வந்து பிரியாணி அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரியாணின்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவங்க சாப்பிட்டு முட்டை சோறுன்னு நினைக்கிறேன். முட்டை பிரியாணி. ஓகே, அதில் நான்வெஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டை தான் இருந்திருக்கு. இதில் இந்த முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மீனை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற அந்த இதுவும் ஒரு பக்கம் ஆகி போயிட்டு இருக்கு. சரி, இது நான்வெஜ்னே நம்ம எடுத்துக்கிடுவோமே. இப்போ நான்வெஜ்ஜா அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க உடனடியாக கண்டிக்கப்படுறாங்க. அந்த இது செஞ்சது தப்பு அப்படின்னு கண்டிக்கப்படுறாங்க. அப்புறம் தண்டிக்கவும் படுறாங்க. தண்டனை பெரிய தண்டனையா இல்லை, ஆனால் இந்த அவங்களுக்கு இந்த தப்பு செஞ்சதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருது. இது தவிர இது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்ன உடனே அடுத்து நடந்தது தான் கவனத்திற்குரியது. என்னென்னா அந்த குருக்கள்லாம் வந்து அதை கோவில் வளாகத்தவே சுத்தப்படுத்துகிறாங்க, தீட்டு நீக்குறாங்க, பரிகார பூஜை பண்ணுறாங்க. ஓகே, அந்த பரிகார பூஜை கோவில் வளாகம் முழுக்கவே பண்ணுறாங்க. இவங்க சாப்பிட்ட இடம் மட்டும் இல்லாமல் அது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒன்று, இவங்க முட்டை பிரியாணி அங்கே சாப்பிட்ருக்குறாங்க. பிரியாணின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை கவனிக்கிறோம். ரெண்டாவது, இந்த குற்றச்செயல் நடந்ததற்கு பரிகார பூஜை வளாகம் முழுக்கவே நடத்தப்படுது. இது அங்கே அப்போ நடந்தது. அப்போ இதோட முடியல. இது தொடர்ந்து இந்த அர்ஜுன் சம்பத் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, மற்றவங்களுமே சில தீவிர இந்து பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோமே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருவண்ணாமலையவே புனித நகரமாக அறிவிக்கணும். அது நல்ல விஷயம்தான், புனித நகரமாக அறிவிக்கிறோம். எப்படி புனித நகரம் ஆகிறத அறிவிக்கிறோம் அப்படின்னா, இறைச்சியை தடை செய்யணும். இறைச்சியவே ஒட்டுமொத்தமாக தடை செய்து புனித நகரமாக அறிவிக்கணும். அப்படின்னா இறைச்சி உண்பதை தடை செய்யணும் அப்படின்றாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, முதுமொழி இருக்குது. அப்படின்னா நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, கோயில் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே சாமி இருக்குது. எல்லா இடத்துலையுமே சாமியை கும்பிடுற பக்தர்கள் இருக்காங்க.
அப்போ கோயில் இருக்க எல்லா ஊருமே புனிதமான இடம் தான், புனிதமான ஊர் தான், புனிதமான நகரம் தான், புனிதமான கிராமம் தான். அப்படி இருக்கும்போது எல்லா ஊர்லயுமே நீங்க இந்த இவர் சொல்றது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. இறைச்சிக்கு எல்லா ஊர்லயும் தடை விதிச்சா தமிழர்கள் இறைச்சி சாப்பிடாம இருக்க முடியுமா? நீங்க இந்த கோவில் பக்தர்கள் கிக்தர்கள்லாம் விட்டுருங்க, தமிழர்கள் இறைச்சி உண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த இறைச்சி கறி சாப்பிட்றது ஊன் அப்படின்றது இயல்பாகவே இருக்கக்கூடிய உணவு, அது இயற்கையான உணவு. அதாவது நம்ம இந்த வெஜிடேரியனிசம் இருக்கு இல்லையா, வேகனிசம், அதுதான் ஏதோ இயற்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க அதை நம்பக்கூடியவங்க இயற்கை உணவு தாவர உணவு சாப்பிட்றவங்க அது இயல்பாக இருக்கலாம் அவங்களுக்கு. இந்த இறைச்சி சாப்பிடுவது இந்த தாவர உணவிற்கு முந்தைய உணவு. அது நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது, ஹியூமன் எவல்யூஷன்லேயே நம்ம பார்க்கும்போது, பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய உணவு அப்படின்றது இறைச்சி, ஊன் உணவு. இந்த ஊன் உணவை பற்றி சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவ்வளவு பாடல்கள் இருக்கு. அது ஒரு பக்கம். இறைச்சி சாப்பிடுவது அப்படின்றது, அதாவது ஊன் அப்படின்றது நம்ம மனித குலத்தோடவே தொடர்புடையதாக இணைஞ்சதாக இருக்கு. நம்ம தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தமிழ் பண்பாட்டில் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அதற்கான சான்றுகள் இருக்கு, ஊன் உணவு சாப்பிட்டதற்கான சான்றுகள் இருக்கு. இது இப்போ பார்க்குறோம். அடுத்து மதம் உணர்வு அப்படின்னு அந்த மத கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்முடைய கடவுள்கள் எல்லாமே மண் சார்ந்த பண்பாடு சார்ந்த கடவுள்கள், மண் சார்ந்த குலம் சார்ந்த இனம் சார்ந்த கடவுள்கள். இந்த கடவுள்கள்லாம் இன்றைக்குமே பாருங்க, 18ஆம் படி கருப்பனுக்கு, மாரியம்மனுக்குலாம் கூட, ஆமா, அதுக்கு எல்லாருக்குமே கெடா வெட்டி பொங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு சமூக நிகழ்வு. அதாவது நம்ம பண்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்ல ஒரு மத நிகழ்வு மட்டும் கிடையாது, அந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு சமூக நிகழ்வு. இட்ஸ் அ கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். அது குழுவாக எல்லாரும் சேர்ந்து ஊர் மொத்தமா ஒன்னா சேர்ந்து வந்து கொண்டாடக்கூடிய ஒன்று. அதற்கு ஒரு கான்டெக்ஸ்டா இருக்கக்கூடியது அந்த சமய விழா அப்படின்றது. அந்த விழால நீங்க அந்த சங்க காலத்தை எடுத்துக்கிங்களேன், முருகன் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வேலன் விரியாடல் அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டோம்னால அதை பற்றி நல்லா விரிவா சொல்லி இருக்கிறாங்க இலக்கியங்கள்ல. சங்க இலக்கியத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல எல்லாமே கடா வெட்டி இதை பொங்க வச்சிருக்கிறாங்க வேலனுக்கு. இப்ப அந்த மாதிரி இந்த கடா வெட்டி பொங்க வைக்கிறதுன்றது இன்னைக்குமே ஒரு குடும்ப நிகழ்வு, ஒரு குல நிகழ்வு, ஒரு சமூக நிகழ்வு அப்படிதான் இருக்கு. அது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து உணவையும் உறவையும் பரிமாறிக்கொள்வது, புதுப்பித்துக் கொள்வது. அந்த உணவு சாப்பிடுற அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து பகையை மறந்து உறவை புதுப்பித்துக் கொள்வது, புதிய உறவை உருவாக்கி கொள்வது, அதற்கான கான்டெக்ஸ்டா சூழலாக இருக்குது. இதுதான் இந்த சமய விழாக்களுடைய அந்த அதனுடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியம். அதுல இந்த கறி சாப்பிட்றோமா கறி சாப்பிடலையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இதுதான் நம்ம பண்பாடாகவே இருந்திருக்கு. இன்றைக்கு சூழ்நிலை நீங்க பாருங்க, இந்த அரசியல், மதத்தை வைத்து அரசியல் செய்வது அப்படின்றது, நான் பாஜகவை பற்றி மட்டும் சொல்லலை, அதிமுகவும் மத அரசியல் பண்றாங்க. இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசும்போதே மத அரசியல் தான் அது. அப்படி திமுகவுமே மத அரசியல் பண்றாங்க. இப்போ ஒரு கட்டம் அதிகப்படியா போய் அப்பட்டமாகவே நாங்களும் ரொம்ப தீவிரமான இந்துக்கள் தான் அப்படின்னு காட்டக்கூடிய விதத்துல அந்த இப்ப திமுக அரசு செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அதை பற்றி நம்ம தனி காணொலி எல்லாமே கூட போட்டிருக்கிறோம், தயவுசெய்து அதை பாருங்க. ஒரு கட்டம் அடுத்து போய் குடமுழுக்குலையும் நாங்கள் எங்கள் அரசு அவ்வளவு பண்ணியிருக்கு, 3000 பண்ணிட்டோம், இன்னும் 1000 பண்ண போகிறோன்றாங்க. அப்புறம் முருகனை வந்து முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு இந்த செமினார் நடத்துனது அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இப்போது பாஜக ஆதரவோடு இப்போ மதுரையில் நடக்க போகுது முருகன் மாநாடு. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் மாநாடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகணுமே, திருப்பரங்குன்றம். அதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு கொளுத்தி போட்ட விஷயமே, அங்க மலையில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த முருகன் மாநாடு வரையே வந்திருக்கு. அமித்ஷாமே வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த திமுக அரசு சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்துறாங்க அப்படின்னு அவரு ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. அது உண்மை இல்லை. அதை பத்தியும் நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம், அதையும் நீங்க பாத்துருங்க.
நிறைய காணொளி நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா. சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த திருப்பரங்குன்றத்துல அடிவாரத்துல ம். பிரியாணி சாப்பிட்டது, அது சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல, கவனிக்க வேண்டியது பிரியாணி, ம். நான்வெஜ் உணவு பிரியாணின்ற அந்த வார்த்தை. இப்போ இங்க திருவண்ணாமலையில அங்கேயும் பயன்படுத்துற வார்த்தை பிரியாணி. பிரியாணி. இப்போ நம்ம பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எந்த ஞாபகம் வரும்? பாய் வீடு, பாய் பாய் கடை. வீட்டு பாய் கடை, கடை. அந்த கடை ஞாபகம் வரும். அப்புறம் பக்ரீத்து, ரம்ஜானுக்கு பிரியாணி, நம்ம நண்பர்கள் அவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க மாதிரி அந்த பிரியாணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே சாதாரணமாக நடக்கும். அப்போ அந்த பிரியாணின்றது இன்றைக்கு சூழலில் நம்முடைய பண்பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழக பண்பாட்டு அரசியல் சூழலில் பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இஸ்லாமிய சகோதரர்கள், இல்லை இஸ்லாமியர், அந்த கம்யூனிட்டி. இப்போ அந்த வார்த்தையை இவங்க இஸ்லாமியரினுடைய அடையாளமா பயன்படுத்துறாங்க இந்த பிரியாணின்றது. அதாவது உணவாக இருக்குது, ஒரு சிறப்பு உணவுன்னு வச்சுக்கலாம், இஸ்லாமியர்களுடைய சிறப்பு உணவு. அல்லது அவங்க நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றாங்க. அன்னைக்கு அந்த பையன், என்னுடைய பேரன் ஒரு பையன் சொல்கிறான், என்ன பிரியாணி எனக்கு வேணும்னா, என்ன பிரியாணி வேணும்னா எனி பிரியாணி இஸ் ஓகேன்றான். பிரியாணின்னு இருந்தால் போதுமா, பிரியாணி தான் அவனுக்கு வேணும். அந்த மாதிரி எல்லாருமே பிரியாணி சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருக்கும். அது ஃபேவரட் ஃபுட்டாக வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு அதாவது எல்லார் மத்தியிலையும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு உணவு, அந்த ஒரு சொல், அதை எடுத்து அதை ஒரு இனத்தோட, மதத்தோட, மொழியோட, பின்புலத்தோட தொடர்புபடுத்தி ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்றைக்கு அந்த அரசியலாக்கி அந்த அரசியல் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்கிறது. அதற்கான ஒரு முயற்சி. அந்த டைனாமிக்ஸ் நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு வார்த்தையை வைத்து ஒரு இனத்தை அடையாளப்படுத்தி அதை ஆன்டகனிஸ்டிக்கான ஒரு முரண் சூழல்ல கொண்டு வந்து நிறுத்தி அதை வச்சு வாக்கு வங்கியை உருவாக்குறது. இது ஒரு அதாவது அஸ் எ டெக்னிக், அரசியல் உத்தி அப்படின்னு பார்க்கும்போது, அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது ஒரு நல்ல உத்தி. ஏன்னா இது கிளிக் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு இமோஷனலாக இருக்கு. அடுத்து மேன் இஸ் வாட் ஹி ஈட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா மேன் இஸ் ஒர்க்கர், வாட் ஹி ஒர்க்ஸ். அந்த வேலை தான் ஒரு மனிதனை டிஃபைன் பண்ணுது அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா உணவு தான் அந்த மனிதனை டிஃபைன் பண்ணுது, யார் அப்படின்றத தீர்மானிக்கிறதாக, உருவாக்கக்கூடியதாக, அமைக்கக்கூடியதாக இருக்கிறது உணவு, சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது. அப்புறம் இந்த சாப்பாடுன்றது ஒரு அடிப்படையான தேவையாகவும் இருக்கு. அதனால இந்த உணவு அதில் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் பிடித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவை எடுத்துட்டு அதை ஒரு இனத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா. திஸ் டைனாமிக்ஸ், இந்த அரசியல் உத்தி, அரசியல் செயல்பாடு, இது ஒரு நல்ல செயல்பாடு. நல்ல செயல்பாடுன்னா, அதாவது நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டாக அப்படி சொல்லலை, நல்லது கெட்டது அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை. அந்த டைனாமிக்ஸை நான் பார்க்குறேன், அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் அமேசிங்காக இருக்குது. இது கிளிக் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கும்போது கிளிக் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது அந்த எல்லாருக்குமானதாக இருக்கு, எளிதாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கு அந்த உணவு, அந்த பிரியாணி அப்படின்றது. அப்புறம் பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னா அந்த முஸ்லிம் அப்படின்னு வந்துடுது, இந்த பக்கம் இந்துன்னு ஒன்றா சேர்த்துட முடியும் அப்படின்னா அந்த பிரிவினை தெளிவாக இருக்கு. ஆனால் இதை வாக்கு அரசியலாக மாற்ற முடியுமா, அந்த அளவிற்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி விவாதிக்கலாம். அதற்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தரவுகள் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ஒரு தொடக்கமாக இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் அது விவாதத்திற்குரியது, அதை பற்றி நம்ம பேசலாம். இன்னொரு பக்கம் பார்க்குற இந்த திருவண்ணாமலைக்கு வந்துடுவோமே, அங்கே வந்தால் இது பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு இஷ்யூ. நல்ல வேலையா இதில் பாருங்க, ஒரு இந்து, ஆமாம், அவங்க தான் சாப்பிட்டுட்டாங்க. அதனால இதை பெருசாக அவங்களால கொண்டு போக முடியல, அது ஒரு பூதாகரமாக்க முடியல. ஒருவேளை ஒரு இஸ்லாமியரா அதில் இருந்திருந்தா அங்கே அந்த வேற மாதிரி கலர்ஸே வந்திருந்திருக்கும்.
அப்புறம் இந்த கறி சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறதுன்றது எல்லாமே தொடக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்து மத அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதங்கள் அதை எடுத்துக்கிட்டா வேதம் இதிகாசங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த ஆரம்பத்துல இருந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்த கடவுள்களுக்கு இறைச்சியை படைப்பது அப்படின்றது ஒரு தப்பான விஷயமாக அதாவது ஒதுக்கப்பட வேண்டிய தீண்டத்தகாத அந்த பரிகார பூஜை செய்வதற்கான அப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு தீட்டான செயலாக இருந்தது இல்லை. கடவுளுக்கு நம்ம மதத்தில் இந்து பண்பாட்டு சூழல்லையே இறைவனுக்கு அந்த இறைச்சியை படைக்கிற நிகழ்வுகள்லாம் இருந்திருக்கிறதா நம்ம வேதங்கள்லையுமே கூட அதற்கான சான்றுகள்லாம் இருக்கு. அது இன்சிடென்ட்ஸ் இருக்கு, அனக்டோட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த இறைச்சி மேலே ஒரு வெறுப்பு வந்ததுக்கு அசூசையா அது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது சமண பௌத்த மதங்களுடைய தாக்கம். இது திருக்குறள் எல்லாம் அந்த கொல்லாமையை பற்றி ஊன் உண்ணாமை பற்றி எல்லாம் நிறைய அதிகாரங்கள்லாம் இருக்கு. அது அந்த சமண மதத்தினுடைய பௌத்த மதத்தினுடைய தாக்கம். அவங்க கொல்லாமையை வலியுறுத்தக்கூடிய அந்த மதங்களாக இருக்கு. இது நம்ம இந்து மதத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல தமிழ் மண் சார்ந்த இந்த உணர்வு இருக்கு இல்லையா, மத உணர்வு, மத வழிபாடு, மத கொண்டாட்டம், ஆன்மீக கொண்டாட்டம், அதுலேயுமே அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே வருது. இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம்னா அந்த தாக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இறைச்சி சாப்பிடக்கூடாது அது அந்த இது வந்து அதிகமாகிக்கிட்டு வருது. அது அந்த கடவுள்கள் எல்லாத்தையுமே சமஸ்கிருத மயமாக்குதல், இந்த பிராமண மயமாக்குதல் அப்படின்ற அந்த தொடர்கள்லாம் இருக்குது. பிராமினைசேஷன், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்ற அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் டைனாமிக்ஸை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த டைனாமிக்ஸ் தமிழ்நாட்டில் விரைவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இந்த திராவிட கட்சிகளுமே உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம கவனத்திற்குரியது. அடுத்து அந்த திரும்பவும் இந்த திருவண்ணாமலை இது நம்ம இப்போ திருப்பரங்குன்றம் அந்த கான்டெக்ஸ்டுக்கே போனோம்னா இந்த மத கொண்டாட்டங்கள் இருக்கு. கடவுள் சாமி கும்பிட்றோம், எல்லாருமே அந்த பக்தி உணர்வு இருக்கு. தமிழர்கள் எல்லாருமே அந்த பக்தி உணர்வு இருக்கு. கடவுளை நம்பாதவங்கள்ட்ட கூட அந்த பக்தி உணர்வு இருக்குது பாத்துங்க. ஸோ அப்படி இருக்கு. பாருங்க, திருவண்ணாமலையில இந்த இறைச்சியை பற்றிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கையிலேயே இன்னைக்கு இந்த சமீப நிகழ்ச்சியை பாத்தீங்களா? சொல்லுங்க. அந்த சாமியார்கள் வந்து சரக்கு கொடுத்ததா ஒரு செய்தி. சாமியார்கள் விக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சாமியார்கள் வந்து சரக்கு குடிக்கலாமா, ஆனா பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை இறைச்சியே சாப்பிடக்கூடாது. இல்ல, அந்த சாமியார்கள்னு திருவண்ணாமலையில அங்க அந்த சுற்று கிரிவல பாதையில இருக்கிற நிறைய பேர் அங்கங்க இருக்கிறாங்க. அந்த சாமிகள் வந்து சில பேர் அந்த கஞ்சா போதையில் இருக்கிறாங்க, சில பேர் இந்த மாதிரி சாராயம் அந்த சரக்கு அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அதையும் அவங்க மத உணர்வையும் நம்ம வந்து இதாக பார்க்கல. ஆனால் அந்த கிரி வலத்தில் இந்த சாராயம் விற்கப்படுது, அது விற்கிறாங்க. அதில் போலீஸ்காரவங்க அதை இப்போ பிடிச்சி இதை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா தொலைக்காட்சியில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்து இது மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்னமோ நடக்குது, அவன் விற்கிறான் இவன் விற்கிறான் அப்படின்ற அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மாதிரி அந்த திருவண்ணாமலை கோவில் சுற்றியே அந்த வளாகத்திலேயே இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறதும் சாராயம் விற்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும். இப்போ புனிதமான நகரம்னு திருவண்ணாமலை அறிவிக்கணும்னா இந்த கறி சாப்பிடாம இருக்கிறது மட்டும் அதை பேன் பண்ணிட்டா மட்டும் அது புனித நகரம் ஆயிராது. அதுக்கு தான் சொல்கிறோம், இந்த சாராயம் மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்குது, அதையும் தடை பண்ணணும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்போது இறைச்சி இல்லாத, சாராயம் இல்லாத, அது மட்டும் இருந்தால் போதுமா? மனுஷன் வந்து மனசு சுத்தமாக இருக்கணும் இல்லையா? கடவுளை கும்பிடணும் அப்படின்றவங்க, அப்போ தான் அது அந்த நகரம் வந்து புனிதமான நகரமாக இருக்க முடியும். அந்த ஆஸ்பெக்டை நம்ம பேசுகிறதே இல்லை. மனமாற்றம் வேணும். அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த தில்லை வாழ் அந்த பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தில்லையில் அந்த தில்லை வாழ் அந்தனர் அவங்கள பற்றி ஒரு பகுதியே இருக்குது. அவங்கெல்லாம் அவ்வளவு தூயவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இப்போ பெரிய புராணத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி திருவண்ணாமலை ஒரு புனித நகரமாக அறிவிக்கப்படணும்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புனிதர்களாக இருக்கணும், சுத்தமானவங்களாக இருக்கணும், இறைவன் மேலே தீராத பற்று கொண்டவர்களாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே.
இருக்கவும் முடியாது இல்லப்பா. இல்லை அதாவது எல்லாருமே அந்த சாமியை கும்பிட்றவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருமே மனிதர்களாக இருக்கலாம், மனித மாண்பை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த ஹியூமன் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, மதிப்பீடுகள், அந்த மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். நீதி நேர்மை உணர்வு இருக்குது இல்லையா, அந்த நீதி உணர்வு உள்ளவங்களா இருக்கலாம். எல்லாரையும் மதிக்கணும், சக மனிதர்களை மதிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது உள்ளவங்களா இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அது புனித நகரமாக நம்ம சொல்ல முடியும். அதே தான் நம்ம இந்த திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, பாரதத்திற்கே நம்ம அதை சொல்கிறோம். பாரதம் ஒரு நல்ல புண்ணிய பூமின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அந்த புண்ணிய பூமி புனித பூமியாக மாறணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்ல மனுஷங்களாக மாறணும். அது தலைவர்களில் தொடங்கி மோடிஜியில் தொடங்கி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நம்ம வரைக்குமே எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி, இந்த பிரியாணி அரசியல் வரப்போகிற தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் நல்ல கேள்வி. அதை தான் நம்ம பேசும்போதே சொன்னோம். அதை அப்படியே இடையில வச்சிருக்கிறோம். இந்த பிரியாணியை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு ஒரு சூப்பரான ஐடியா. என்ன, இது எளிதாக கிளிக் ஆகக்கூடிய ஐடியாவாகவும் இருக்குது. ஏன்னா அந்த பிரியாணின்ற அந்த உணவுக்கு உள்ள முக்கியத்துவம், அந்த பாப்புலாரிட்டி, எப்படி இந்த சினிமா நடிகர்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கோ அது மாதிரி தான். இப்போ அந்த பாப்புலாரிட்டி எல்லாமே ஓட்டாக வந்துடுமா நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ விஜய் எடுத்துக்கிங்களா, விஜய்க்குள்ள பாப்புலாரிட்டி லைக் பிரியாணி, அந்த பாப்புலாரிட்டி. அவரு அந்த கூட்டம் ஒன்று நடத்துகிறப்போ வெஜ்லேயே எல்லாமே போட்டிருந்தார். நம்ம கூட அதை விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டு தயவுசெய்து அந்த வீடியோவையும் பாருங்கள். அந்த உணவை பற்றி நம்ம பேசும்போது இன்னொரு வீடியோ, அந்த அவருடைய விஜய் கட்சி கூட்டம் நடத்தும் போது சைவ ஈரல் பிரியாணி அந்த மாதிரிலாம், ஆமாம், அதுலேயுமே அந்த பிரியாணிங்கிற வார்த்தை இருந்துச்சு, ஆனால் எல்லாமே வெஜ்ஜு. ஓகே, ஸோ அந்த வீடியோவையும் தயவுசெய்து ஓடி போய் பார்த்துருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க. சரி, அதனால் அந்த பிரியாணி எப்படின்றா அந்த பாப்புலாரிட்டியை போல் இது ஓட்டாக எந்த அளவிற்கு மாறும் அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது. அதுக்கு தான் இப்போ நம்ம அதே மாதிரி தான் இந்த பிரியாணி அரசியல்ன்றது எந்த அளவிற்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, பிரியாணின்றது ஒரு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை மட்டுமே வச்சுட்டு பெரிய அளவில் அரசியல் பண்ண முடியாது. இதோடு சேர்ந்து மற்ற விஷயங்களே அவங்க கையில் எடுக்கணும். அது எதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் எடுக்க போகிறாங்க, அது எல்லாமே டோட்டலாக ஜெல் ஆகணும். அப்படி ஜெல் ஆச்சுன்னு சொன்னால் தான் அது ஒரு கனமான இஷ்யூவாக வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த பிரியாணின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஈஸியாக பாப்புலராக, அதாவது ஒரு பொது ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் இது தேர்தல் வரைக்கும் போய் நிலச்சி நின்று தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் இஸ் an interesting issue.